அனைவருக்கும் இனிய வணக்கம். இந்த லக்ஸரி ஹவுஸ் கோயமுத்தூர் சரவணம்பட்டி ஐடி பார்க்குக்கு பக்கத்தில் தாங்க இருக்குது. இது புத்தம்புது அருமையான வீடுங்க. அவ்வளவோ அழகாக பார்த்து கட்டியிருக்காங்க. அவ்வளவோ அழகாக இருக்குது. லேண்ட் சைஸ் 22 50. லேண்ட் ஏரியா 1125 ஸ்கொயர் ஃபீட்டு. பில்டிங் பில்டப் ஏரியா 2000 ஸ்கொயர் ஃபீட்டு. சென்டு கணக்கில் 2.5 சென்டு 40 ஸ்கொயர் ஃபீட்டு. இதை பாருங்கள், மொத்தம் 3 பெட்ரூமு. 3 பெட்ரூமே மாஸ்டர் பெட்ரூமு. எல்லா வசதியோடையும் கட்டியிருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் கார் பார்க்கிங் 15க்கு 22, ஹால் 16க்கு 16, கிச்சன் வித் டைனிங் 16க்கு 8, பெட்ரூம் 16க்கு 10 வித் அட்டாச்சு. ஃபஸ்ட் ஃப்ளோரில் கிங் மாஸ்டர் பெட்ரூம் 16க்கு 16 வித் அட்டாச்சு. அடுத்து இன்னொரு பெட்ரூம் 16க்கு 10 வித் அட்டாச்சு. பால்கனி 12க்கு 12 இந்த சைஸில் இருக்குங்க. இப்போ பாருங்கள், நம்ம அந்த வீட்டுக்கு பக்கத்தில் வந்துட்டோம். வீட்டு போர்ட்டிக்கோவை நம்ம பார்க்க போகிறோம். போர்ட்டிக்கோவெலாம் நல்லா சூப்பராக இது பண்ணியிருக்காங்க. பாருங்கள், அந்த வீடு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். சூப்பராக இருக்குங்க. பாருங்கள், இந்த ரோடெல்லாம் 30 அடி ரோடு. அவ்வளோ சூப்பராக குடியிருப்புகள்லாம் ஏகப்பட்ட ஆளுங்க இங்கே குடியிருக்காங்க. இந்த வீடை உள்ளே போய் பார்த்தோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது. இன்டீரியர் ஒர்க்கெல்லாம் சிமி பர்னிச்சரோட ஒரு லக்ஸரி வில்லாவாகவே இதை ரெடி பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி இருக்குங்க. கிச்சன்லாம் அப்படி மாடுலர் கிச்சன் அவ்வளோ சூப்பராக இருக்குது. பாருங்கள், நம்மளுக்கு கேட்டு அருமையான கேட்டு. ஆள்கள் நடந்து போகிறதுக்கு உள்ளே தனியாக ஸ்டெப்ஸும் கேட்டு, கார் போகிறதுக்கு டவுல் கேட்டு, அதாவது மடக்கிறது மாதிரி உள்ள கேட்டை வடிவமைச்சிருக்காங்க. நம்ம போர்ட்டிகோவுக்குள்ளே வந்துட்டோம். கார் பார்க்கிங் 15க்கு 22ங்க. அதாவது இந்த கார் பார்க்கிங் 15க்கு 22. அதில் பாருங்க, வாட்டர் ஷம் 15,000 லிட்டர் கெப்பாசிட்டி. ஒரு போர் ஒன்று இருக்குது, 500 அடிக்கு போட்டிருக்காங்க. போர் வாட்டர் சூப்பர் வாட்டருங்க. இதில் இபி லைன் இருக்குது, எல்லா வசதியுமே இருக்குங்க. பாருங்கள், அந்த கார் பார்க்கிங் ஏரியாவில் அந்த டைல்ஸ் எல்லாம் நல்லா ஹெவி டியூட்டி டைல்ஸு சும்மா பக்காவாக பண்ணியிருக்காங்க. அவ்வளோ அருமையாக பண்ணியிருக்காங்க. பாருங்கள், நம்ம அந்த போர்ட்டிக்கோ வால்லாம் கம்ப்ளீட் டைல்ஸு சூப்பராக பண்ணியிருக்காங்க. டோரும் அவ்வளோ அழகான டீக்குட் டோரு ப்ளஸ் கண்ணாடியோட சூப்பராக இருக்குது. இப்போ பாருங்கள், வெளியிலேயே ஒரு அவுட்ரு பாத்ரூம் இந்தியன் டைப்பில். நம்ம வெளியே தடவை போயிட்டு வந்தால் கால்கை கழுவுறதுக்கு எல்லா வசதியோடையும் வெளியிலே இருக்குங்க. அதுக்கு சூப்பர் டோர் போட்டிருக்காங்க. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு சுற்றி வரதுக்கு காம்பவுண்டு பக்கத்துலேயே இடம் போட்டிருக்காப்புல. எல்லா பக்கமுமே காம்பவுண்டும் சுற்றி எடுத்திருக்காங்க. 5 அடி உயரத்துக்கு சூப்பராக இருக்குங்க. அந்த வீடு அருமையான வீடுங்க. கம்மியான பட்டாங்க, அவ்வளோ அழகாக இந்த வீடு இருக்கு. கேட்டெல்லாம் அப்படியே ஜிலு இருக்குது பாருங்கள். அந்த கேட்டு கார் பார்க்கிங் கொண்டு வர்றதுக்கு ஏர் இண்டியா ஃப்ளைட்டே கொண்டாந்து நிறுத்தலாம் பாருங்க, அந்த மாதிரி இருக்குங்க. பாருங்கள், இது அவுட்ரு பாத்ரூமுக்கே அப்படி ஃப்ளெக்சபிள் டோரு. அவ்வளவு விலை உயர்ந்த குவாலிட்டியான டோரு. இது இந்தியன் டைப்பில் இருக்குது. பாத்ரூம் அவுட்டர் பாத்ரூம். இந்த வீட்டை பார்த்த உடனேயே பிடிக்கும். உள்ளே போய் பார்க்க ரொம்ப பிடிக்கும். அப்படிப்பட்ட வீடுங்க. இப்போ பாருங்கள், உள்ளே போய் பார்க்கலாம் பாருங்கள். சூப்பராக இருக்குது. பாருங்கள், டோர் அருமையான டோரு. டீக்குட்டில் அருமையான கைப்பிடி வச்சு கிளாஸ் ரைட் சைடில் ஃபிட் பண்ணி அவ்வளோ ஹாலுக்கு வந்துட்டோங்க. பாருங்கள், ஹால் சைஸு 16க்கு 16. சூப்பராக பாருங்கள். இங்கேருந்து அடேங்கப்பா, அப்படியே ஜில்லுன்னு இருக்கு பாருங்கள். காற்று சன்னல்லாம் பாருங்கள், எத்தனை சன்னல் வச்சுருக்காங்க. எவ்வளவு அழகாக இருக்குது, எவ்வளவு வெளிச்சமாக இருக்குது பாருங்கள். அந்த டிவி கேபினட்ஸ் சூப்பராக இருக்குது. அதிலே டிவி கேபினட்ஸ்லேயே அந்த பேஸ் கேபினட், அதுக்குள்ளே வைக்கிறது பொருள்கள்லாம் ஏகப்பட்ட சம்மந்தப்பட்ட பொருள்கள்லாம் வச்சு எடுக்கலாமுங்க. பாருங்கள், கிச்சனும் அவ்வளோ அழகாக இது பண்ணியிருக்காங்க. கிச்சன் மாடலர் கிச்சன் போட்டு நம்ம இப்போ கிச்சனையும் பார்க்க போகிறோம். பாருங்கள், அந்த சன்னல் இதெல்லாம் காமிக்கிறேன் பாருங்கள். ஹாலில் எவ்வளோ பெரிய சன்னலுங்க. நல்ல நீளம் அகலெல்லாம் நம்ம பெருசு.
இந்த சன்னல் டோர், இந்த நம்ம மெயின் டோருக்கு பக்கத்தில் இருக்க கிளாஸ் இதெல்லாம் நம்ம வெளிச்சம் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. அந்த மாதிரி இதை ரெடி பண்ணியிருக்காங்க. பாருங்கள், மேலே பால் சீலிங் அப்படியே கலர் கொடுத்து அவ்வளோ டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது பாருங்கள். மேலேயும் ஹாலில் உட்காந்தோம்னா அப்படி இருக்கும். அப்படியே பாசிட்டிவ் எனர்ஜியோட, பாசிட்டிவ் வைப்ரேஷன், வீட்டுக்குள்ளே போன உடனே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்குங்க. அந்த மாதிரி வீடு தான். அந்த மாதிரி அதை ரெடி பண்ணியிருக்காங்க. நம்ம கிச்சனுக்குள்ளே போகிறோம். கிச்சன் சைஸ் வந்து 16 என்ற அளவில் இருக்குங்க. கிச்சன் வித் டைனிங். பாருங்கள், கிச்சன் போகிறோம். அடடா, கிச்சனும் பாருங்கள் வித் டைனிங்கோடு இருக்கிறனால கிச்சனுக்குள்ளேயும் பாருங்களேன் எவ்வளோ அழகாக அந்த கிச்சன் டேபிளை பாருங்கள். அதே மாதிரி நம்ம போனோடனே பாருங்கள் கிளாஸ், அதுக்கு தான் அந்த இதை காமிக்கிறது. அப்படியே பாருங்கள், சன்னல் 1 2 அங்கிட்டு 1 இருக்குது 3. அந்த மாதிரி வெளிச்சத்துக்கு எந்த பஞ்சமே இல்லைங்க. எல் டைப்பில் கிச்சன் டேபிள், கிரானைட் பிளாக் டைப்பில் பிளாக் கலரில் போட்டு சூப்பராக பண்ணியிருக்காங்க. சிங்கு இருக்குது. அப்புறம் கிச்சன் கேபினெட்ஸ் எல்லாமே பொருள்கள் அடடா, பாத்திரம், கரண்டி, ஆயில் வேல்ஸ் இதெல்லாம் வைக்கிறதுக்கு அவ்வளோ சூப்பராக அந்த பாருங்கள். பார்த்தீங்களா, பாருங்கள் என்ன மாதிரி இருக்குது. ஸ்டோரேஜ்க்கு பஞ்சமே கிடையாதுங்க. எல்லா பொருள்களும் அதில் வச்சு எடுத்துக்கலாம். சமைக்கிறவங்களுக்கு அவ்வளோ ஈஸியாக இருக்குங்க. அந்த மாதிரி அதை பண்ணியிருக்காங்க. மேலேயும் பாருங்கள் அழகாக அந்த வால் கேபினெட்ஸ் சூப்பராக இருக்குது. அதுவும் இங்கே பாருங்கள், இங்கே ஒரு வால் கேபினெட்ஸ் எவ்வளோ பொருள் வச்சுக்கலாம் பாருங்கள். அப்படியே பார்த்துக்கிட்டே வாங்க. இந்த வீடு வந்து பார்த்தா பிடிக்கும், பார்க்க ரொம்ப பிடிக்குங்க. அப்படிப்பட்ட வீடு. ஆமாம், பாருங்கள் லாஃப்ட்டில் எப்படி கபோர்டெல்லாம் பாருங்கள். இந்த சைடு பாருங்கள், சன்னலை சூப்பராக இருக்குது பாருங்கள். அதுக்கு தானே நம்ம சுற்றி காமிக்கிறோம்ல. ரைட்டு, பூசா ரூம் பார்த்தீங்களா, நம்ம ஜம்முன்னு எப்படி இருக்கு. அந்த பூசா அறை அருமையாக இது பண்ணியிருக்காங்க. அதுக்குள்ளேயும் நம்ம தீவதுகள்லாம் வைக்கிறது மாதிரி ஸ்டாண்டெல்லாம் போட்டு அவ்வளோ அழகாக இருக்குது. டோரும் டபுள் டோர் கொடுத்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. இதில் ஒரு பெட்ரூம் இருக்குங்க கிரவுண்ட் ஃப்ளோரில். பார்த்துக்குங்க, 16க்கு 10 வித் அட்டாச்சு பாத்ரூமுங்க. 6:30க்கு 4:30 என்ற சைஸில் இருக்குது. அந்த டோர் பாருங்களேன், அப்படியே சும்மா வாழை கண்ணு முளைச்சிருக்கிறது மாதிரி, வாழை தண்டு மாதிரி அப்படியே வளன்னு ஒரு டோர் அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க. அந்த டோரை வந்து அவ்வளோ சூப்பராக பாருங்கள். மேலேயும் பாருங்கள், பெட்ரூம்லேயுமே அந்த லாஃப்ட் கேபினெட், நிறையா லாஃப்ட் இந்த செல்ஃப்லையுமே சூப்பராக அப்படியே தூசி இதுகள்லாம் படாமல் இருக்கிற மாதிரி எது வேணாலும் நீங்கள் அதில் நகையே வச்சு கூட எடுக்கலாம். அந்த மாதிரி இருக்குது பாருங்கள். ரெஸ்ட் ரூமுக்கு எப்படி, பாத்ரூமுக்கு வந்து எப்படி டோரு, அருமையான டோர், அப்படியே கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்களேன். டைல்ஸ் எல்லாம் போட்டு பக்காவாக பண்ணியிருக்காங்க. இவ்வளோ அருமையாக அந்த வீட்டை பண்ணியிருக்காங்க பாருங்கள். வால் ஃபுல்லாக 10 அடிக்குமே டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க. அதுக்கும் காற்றோட்டமே மேலே கிளாஸில் வச்சு அவ்வளோ சூப்பராக இருக்குது. வீடெல்லாம் கட்டினா இந்த மாதிரி தாங்க கட்டணும். வீடு வாங்கினாலும் இந்த மாதிரி வீட்டை பார்த்து வாங்கணும். ஆமாம், மெயின் சிட்டிக்கு பக்கத்தில் ரொம்ப கம்மியான பட்ஜெட்லேயே இருக்குது பாருங்கள். இந்த படியெலாம் ஸ்டெப்ஸ்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த படி அவ்வளோ பிரமாதமான படிங்க, நீட்டாக. ஹைப்ரிலாம் பார்த்தீங்களா, எஸ்எஸ்ல ஸ்டாலின் ஸ்டீலில் சேஃபாக கிராஸ் எல்லாம் சப்போர்ட் கொடுத்து அழகாக இது பண்ணியிருக்காங்க. மேலே போகிறோம், ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு போகிறோம் பாருங்கள். ஃபஸ்ட் ஃப்ளோரில் அந்த லேண்டிங்கில் போயிட்டு நம்ம அக்சஸ் வழி இருக்குது. வழி 2 பெட்ரூமு மேலே இருக்குது. அப்புறம் பால்கனி இருக்குது, அதையும் பார்த்துடலாம். பாருங்கள், சூப்பரான பெட்ரூமுங்க. இதுதான் பெரிய பெட்ரூம், கிங் மாஸ்டர் பெட்ரூம்.
16க்கு 16 வித் அட்டாச்சு பாத்ரூம் 5க்கு 6.5 என்ற சைஸில் இருக்குங்க. அருமையாக இருக்குது பாருங்கள். டோரெல்லாம் எப்படி டோரு பாருங்கள். 16க்கு 16 பெட்ரூம் சைஸு. அப்படியே சூப்பராக இருக்குது இந்த பெட்ரூம் வந்து. எல்லா வசதியோடையும் வாட்ரோப் பாருங்கள். வாட்ரோப் அதுலேயே எல்லாமே இருக்குங்க. குழந்தைய படிக்கிற மாதிரி, கம்ப்யூட்டர் கிளாஸ் போகிற மாதிரி, அந்த சன்னலுக்கு பக்கத்தில் அப்படியே ஒரு டேபிள் போட்டு அவங்க எது வேணாலும் படிக்கலாம், எழுதலாம், கம்ப்யூட்டர் வச்சு பார்க்கலாம், லேப்டாப் வச்சு பார்க்கலாம். எல்லா வசதியோடையுமே இருக்குங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். அதுக்கு எல்லாமே இருக்குது பாருங்கள். ஸ்டோரேஜ் குறைச்சலே இல்லைங்க. வாட்ரோப் பாருங்கள். பீரோல் மாதிரியே அவ்வளோ பொருள் அதில் வச்சு எடுத்துக்கலாம். சேஃபாக இருக்கும். தூசி இதுவே பிடிக்காது. நல்லா இருக்குது. அவ்வளோ பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. நல்லா கைப்பிடிலாம் வச்சு நல்ல விலை உயர்ந்த உட்டில் சைனிங்காக அதை இது பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்களா? மேலேயும் பாருங்கள். கபோர்டெல்லாம் எப்படி லாப்டு கபோர்டு. அடேங்கப்பா, ஏகப்பட்ட லாப்டு கபோர்டுங்க. கீழேயும் பாருங்கள். பார்த்தீங்களா? அதுக்கு தானே உங்களுக்கு பார்க்குறதுக்காக அதை ஓப்பன் பண்ணி திறந்து காமிக்கிறேன் பாருங்கள். பார்த்துக்கங்க. வீடு வாங்கக்கூடியவங்க இதெல்லாம் பார்க்கணுங்க. இவ்வளவு காசு பணத்தை போட்டு வாங்குறீங்க. இந்த வீடு பார்த்த உடனே பிடிக்கும். இந்த மாதிரி பார்க்க ரொம்ப பிடிக்குங்க. ஆமாம், இந்த வீடு வந்து என்னென்னு பார்க்க ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்குமே. பாருங்கள். பார்த்தீங்களா? செல்ஃப்லேயே கிளாஸ், அருமையான கிளாஸ் போட்டு அதுக்கு சூப்பரான கைப்பிடி வச்சு அதை திறந்து மூடுற மாதிரி வச்சுருக்காங்க. நல்லா இருக்குங்க. சூப்பராக இருக்குது. பாருங்கள். பாத்ரூமுக்கு எப்படி பார்த்தீங்களா? டோரெல்லாம் அவ்வளோ சைனி, அவ்வளோ சூப்பரான கலரு. பாருங்கள். அட்டாச்சு பாத்ரூம் தான். நல்லா நீட்டாக இருக்குது. ஃப்ளோரிங், வால் டைல்ஸ் எல்லாம் அவ்வளோ பிரமாதம் அது பண்ணியிருக்காங்க. குளிச்சாலும் வச்சாலும் சோப்பு நூறு பட்டாலும் அதில் படாது, வைக்காது, இது பண்ணாது. ஈஸியாக அதை இது பண்ணுறதுக்கும் தண்ணி ஊற்றி அலசினாலே சூப்பராகிடுங்க. இப்போ நம்ம அப்படியே வந்துட்டு வெளியில் வந்துட்டு நம்ம 3வது பெட்ரூமை பார்க்க போகிறோம். பாருங்கள். இந்த அக்சஸ் சூப்பராக போட்டிருக்காங்க. அதில் நம்மளுக்கு நடபாதைக்கு வேண்டிய அளவுக்கு நல்ல இது இருக்குது. சூப்பராக போய் இந்த பெரிய பெட்ரூம் பார்த்துட்டு அடுத்த பெட்ரூம் 3வது பெட்ரூமுக்கு போகிறோம். அந்த டோரை பார்த்தீங்களா? எவ்வளோ எப்படி டிசைனிங். கைப்பிடிலாம் பிரமாதமான கைப்பிடிங்க. போயிட்டான். அந்த பெட்ரூம் சைடு வந்து சைஸ் வந்து அந்த பெட்ரூம் சைஸ் வந்து 16க்கு 10ங்க. அதே மாதிரி அட்டாச்சு பாத்ரூம் 4க்கு 6 என்ற சைஸில் இருக்குது. இதுலேயுமே பெட்ரூமில் நிறைய ஐட்டம்ஸ் எல்லாம், அதாவது நம்மளுக்கு அவ்வளோ வாட்ரூப்ஸாக இருக்கட்டும், கேபினட்ஸ், அந்த மாதிரி அவ்வளோ பிரமாதமானது பண்ணியிருக்காரு. பார்த்தீங்களா? பாருங்கள். வாட்ரூப்ஸு, லாப்ட் கபோர்டு, செல்ஃபில் கிளாஸ் எல்லாம் போட்டு சூப்பராக. பாத்ரூமுக்கு பாருங்கள் எப்படி அப்படியே ஜம்முன்னு ஜிம்முக்கு போகிற மாதிரி ஒரு டோரு. பார்த்தீங்களா? ஸ்டோரேஜ்குள்ளதை எவ்வளோ அழகாக அதை பண்ணியிருக்கா பாருங்கள். வாட்ரூப் அதை திறந்த உடனே உங்களுக்கு வேண்டிய அளவு, அதுலேயுமே பணம் காசு நகை நட்டு வச்சாலும் கூட வச்சுக்கலாம் நீங்கள். ரெண்டு பார்த்தீங்களா? 2 இதையுமே திறந்து பார்க்குறேன் பாருங்கள். ரைட்டு. பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த வீடு. இந்த வீட்டை பார்த்த உடனே பிடிக்கும். ஆனால் உள்ள பொருள்களையே பெட்ரூமு, கிச்சன், ஹாலு, இந்த வாட்ரூப்பு எல்லாத்தையும் இன்டீரியல் ஒர்க்கெல்லாம் பார்க்க ரொம்ப பிடிக்குமுங்க. பாருங்கள் சார். அப்படியே நம்ம பார்த்துட்டு வெளியில் வந்து பால்கனிக்கு வரோம். வெளியில் அந்த சைடு நீ வந்துடுவோம் பால்கனிக்கு. இப்போ இந்த பாத்ரூம் பாருங்கள். இதுவும் அப்படித்தான் அருமையானது. பார்த்தீங்களா? ஃப்ளவர் லீப் டைப்பில், அப்படியே இலை டைப்லையே இது பண்ண போகிறோம். நம்ம இதை பார்த்துட்டு அப்படியே பால்கனிக்கு போகலாம். டோர் எல்லாமே ரொம்ப விலை உயர்ந்த டோருங்க. பக்காவாக போட்டிருக்கு. ஆமாம், சும்மா பாத்ரூமுக்கு தானேன்னு அப்படி ஃப்ளெக்சிபிள் டோராக இருந்தாலும்
அவ்வளோ விலை உயர்ந்த ஒரு பக்காவாக இருக்குது, நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது. பாருங்கள், நம்ம இப்போ வந்து வெளியில் வந்துட்டு பால்கனியை போய் பார்க்க போகிறோம். பால்கனி அப்படியே வடக்கு பார்த்து, வடக்கு கிழக்கு கார்னரில் பால்கனி அவ்வளோ சூப்பராக அப்படியே காற்றோட்டமாக இருக்கும். பாருங்கள், வந்துட்டோமா? இந்த வடக்கு பக்கம் இருக்குது, அப்படியே லைட்டாக கொஞ்சம் கிழக்கு பக்கமும் இருக்குது. கிளாஸு நல்லா சூப்பராக போட்டிருக்காங்க. பாருங்கள், இதிலே சர்க்குலர் ஏணி ரவுண்டு படி வச்சு மேலே போகிறதுக்கு பார்த்தீங்களா? இந்த பால்கனியில் வந்து இங்கே இருக்கலாம் வைக்கலாம். அப்படியே மேலே போகிறதுக்கு வந்து மொட்டை மாடிக்கு போகிறதுக்கு சர்க்குலர் படி நல்லாயிருக்கு, இரும்புலையே சூப்பராக இருக்குது. இந்த வீட்டை பார்க்குறவர்கள் அனைவருக்கும் நன்றி. நமது சேனல் எம்எம் ரியல்டர்ஸ் யூடியூப் சேனலை எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதாவது நமது எம்எம் ரியல்டர்ஸ் யூடியூப் சேனலை எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணியுள்ள அனைத்து நல் இதயங்களுக்கும் எனது நன்றி கலந்த வணக்கம். புதுசாக இந்த சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. இன்னும் நிறைய வீடியோக்கள் உங்களுக்காக இந்த கோவை மாவட்டத்தில் உள்ள வீடுகள், விற்பனைக்கு வர வீடு, தோட்டம், இடம் இதெல்லாம் நான் போஸ்ட் பண்ணுவேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ. நன்றி கலந்த வணக்கம். பார்த்தீங்களா கோயம்புத்தூர் எப்படி இருக்குது? அப்படியே ஜில்லுன்னு எப்படி மழை வர்றது மாதிரி பாருங்கள். அந்த மாதிரி இருக்கணுங்க கிளைமேட். அந்த மாதிரி இடத்த சூஸ் பண்ணி வீடு வாங்கணும். பாருங்களேன், மேகங்களெல்லாம் பாருங்கள். அப்படியே ஊட்டி கொடைக்கானலில் இருக்கிற மாதிரி அவ்வளவு நேச்சரான இடம். இந்த இடங்கள்லாம் காற்றோட்டமான இந்த இடத்துக்குள்ளே வந்தாலே ஒரு மனசு, ஒரு உடம்பு புத்துணர்ச்சி வந்துடுங்க. தேங்க்யூ. நன்றி கலந்த வணக்கம்.